நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். பாஜகவுடைய ஒரு சீனியர் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தேசிய செயற்குழு உறுப்பினர், முக்கியமான பதவிகளில் இருந்த திரு எச் ராஜா அவர்கள் சர்ச்சைக்கு புகழ் போன நபர். அவர் தற்போது சினி இண்டஸ்ட்ரிக்கு வராரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு படம் நடிக்கிறது, கந்தன்மலை அப்படின்ற பேரில் ஒரு படம் நடிக்கிறதுக்கான ஒரு மாற்றத்தை நோக்கி நகராரு. இந்த மாற்றம் எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலைக்கு போட்டியாக கந்தன்மலை வருகிறது. அண்ணாமலையை தகர்க்க முடியும், கந்தன்மலையை தகர்க்க முடியாது. காரைக்குடி பகுதியில் வந்து எப்போவுமே ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். பெரிய பெரிய செட்டிநாட்டு பங்களாக்கள் அதெல்லாம் இருக்கும், வெட்ட வழிலாம் இருக்கும். அதில் சில பேர் என்ன பண்ணுவான்னா, இப்போ இந்த குறுப்படம் எடுக்கிறவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் ஒரு கேமராவை எடுத்துகிட்டு போய் அவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து விளையாடுவாங்க. நடித்து பார்த்து அவங்களாம் ஒன்று எடுத்து அது யூடியூப்பில் போட்டு லைக் வருதா, இப்போ எப்படி ஃபேஸ்புக்கில் வந்து லைக் வருதா, ஷேர் வருதான்னு கேட்குறாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது வருதாங்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கோஷ்டிகிட்டே ஒரு மாட்டிக்கிட்டார். ஆக்சுவலாக சினிமா எடுக்கிறோங்கிற பேரில் கூட்டு போய் இவரை வச்சு ஒரு காமெடி பண்ணுற ஒரு முடிவில் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன நினைப்புனா, வடிவேலு கிட்டத்தட்ட வந்து காமெடியில் ரிட்டையர்ட் ஆகிட்டார், வயசாகிடுச்சு. அப்புறம் அவருக்கு பின்னாடி வந்து அதுக்கு முன்னாடியே கவுண்டமணி செந்தில் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் வடிவேலு ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, சந்தானம் வந்தார், ஹீரோவாக போயிட்டாரு. அப்புறம் வந்து இவர் சூரி வந்தார், அவரும் ஹீரோவாக போயிட்டாரு. இப்போ வந்து யோகி பாபு ஒரு ஆள் தான், ஒரே ஆளுனால இப்போ காமெடி வந்து தாக்கு பிடிக்க முடியலை. எல்லா படத்துக்கும் அவர் காட்சிட்டு கொடுக்க முடியாமல் இருக்காங்க. அப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட்டில் வந்து எப்போவுமே வந்து முன்னணி வைக்கக்கூடியவர் அப்படிங்கிற முறையில் எச் ராஜா வந்து ஒரு வீரனா அவரை வந்து காமிச்சோம்னா எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லாத்தையுமே எடுத்து பேசுகிறாரு, அதனால் அவர் ஒரு வீரனாக. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, திருப்பரங்குன்ற மலை மேலே கூட்டு போய் உருட்டி விட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு எனக்கு. ஏன்னா அவருக்கு உடனடியாக வந்து அரசாங்கத்துக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன், அவருக்கு வந்து ஒய்பிரிவு பாதுகாப்போ அல்லது வந்து நீங்கள் வந்து அந்த இசட் ப்ளஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு பாதுகாப்பு போடுங்க. இல்லைன்னா இவங்க மலையில் வந்து இது வந்து ஆடு வெட்டுறாங்க, திருப்பரங்குன்ற மலையில் அதுக்கு வந்து பிரியாணி சாப்பிட்றாங்க, அதை எதிர்த்து ஒரு சண்டை போடுறாரு அப்படின்லாம் ஒரு காட்சி வச்சாங்கன்னு வச்சுங்க, எப்படி மலையில் உருள்றது மாதிரி ஒரு காட்சி வரும். உருட்டி விட்டாங்கடா, வயசான ஆள், அவர் சும்மா ஏதோ ஹேர் டைலாம் அடித்து கொஞ்சம் வீரமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிடுவாரே தவிர, அவர் வந்து அதாவது மாடு சாப்பிட்றவனா பரவாயில்ல, அவர் வந்து ஒரு தயிர் சாதம் சாப்பிட்றவர். அவர் உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். காரைக்குடி நண்பர்கள்லாம், அவரோட பழகின நண்பர்கள்லாம் எனக்கு தெரியும். இந்த மாதிரி நேரத்தில் இவரை வச்சு விளையாடுறதுக்கு அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால், ஏன் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன முடிவில் இருக்காங்கன்னா, இது சினிமாவா வெளிவராது, இவரை கூட்டிகிட்டு போய் ஒரு மீசையை ஒட்ட வச்சிருக்கிறாங்க. அது எம்புட்டு நாளைக்கு நிற்கும்னு தெரியாத மீசையா இருக்கு, அது எப்போ விழுந்துருமோங்கிற பதட்டத்தோடையே அவங்க படப்பிடிப்பை நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவர் எப்படி மீட்பாரு, எப்படி அதை செய்வாரு? அப்போ ரொம்ப சுவாரஸ்யம் அதிகமாகிட்டே போகுது. ஏன்னா அவரை திருப்பி பார்க்கறதுக்கு இப்போ நாதி இல்லாமல் போச்சு. ஏன்னா இவர் பண்ண சேட்டையை விட அதிகமான சேட்டையை வந்து அண்ணாமலை பண்ணிட்டாங்க. சாட்டையால் அடிக்கிறேன், நான் உங்களுடைய சொத்து பட்டியலை வெளியிட போகிறேன்னு சொல்லி வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது சொன்னதை வெளியிடுறது, நிறைய வேலை பார்த்துட்டாப்ல. இப்போ இவர் அரசியலில் எங்கே காலியானார்னா, தேர்தலில் நின்றார். நாடாளுமன்ற தேர்தலில் இந்த முறையில் அதுக்கு முன்னாடி நின்றார். அப்படி நிற்கிறப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 10 கோடி ரூபாயை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவர் பாதி காசுக்கு மேலே சுருட்டி எல்லாத்தையுமே என்ன பண்ணிவிட்டார்னா வீடு கட்டிட்டார். அதை கூட இருக்கிறவங்க போட்டு கொடுத்துட்டாங்க, மேலே தலைமை வரைக்கும் போட்டு கொடுத்து, இந்த ஆள் வந்து தாமரை வந்து தமிழ்நாட்டில் ஒரு நாளும் மலராதுங்கிறாப்புல. அதுதான் அவன் வந்து வீடாக மலர்ந்துருச்சு, தாமரை மலராதனால வீடாக மலர்ந்துருச்சு, அதனால செங்கல் கூட மலரும்டா, தாமரை மலராதுடா அப்படிங்கிற மாதிரி வீட்டை கட்டிவிட்டான். அதனால அவருக்கு தெரியுது, ஏன்னா அவர் உண்மையிலேயே தேர்தல் அரசியலை பார்த்தவர், ஜெயிச்சவர், எல்லாத்தையுமே பார்த்தவர். அதனால் அவருக்கு தெரியும் இது ஓடாது அப்படிங்கிறது. அவருக்கு எப்போவுமே நாக்கில் சனி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஆள். திருப்பரங்குன்றத்தை அயோத்தி ஆக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு எந்த பிளானை கண்டுபிடிச்சிட்டாங்க மதுரைக்காரங்க. ஆஹா, இவன் வேற எங்கேயோ கொண்டு வந்து ஒம்பளுத்து விட பார்க்குறான்டா நம்மளை அப்படிங்கிறதுக்கு வந்து இது பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ எனக்கு என்னென்னா, திருப்பரங்குன்றத்தில் வந்து செய்கிற பிரியாணியெல்லாம் சாப்பிட்ற, அதாவது இப்போ முருகனா நடிக்கிறாருங்கிறாங்க. இப்போ முருகனா இருக்கிறதுனா இவர் சாமியை கும்பிட்டு ஒரே ஒரு மாமியோட வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ 2 ஜோடி போடுவாங்க, அது கலப்பு திருமண ஜோடி வேற, அது இவருக்கு பிடிக்காது.
வள்ளி தெய்வானன்னு 2 கேரக்டர் கொண்டு வந்து இது பண்ணுவாங்க. அப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு ரொமான்ஸ்லாம் பண்ணுவாரா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஒரு மேல. அப்படி நல்லா பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள விடுவாங்களா? ஆச்சாரமான குடும்பம் அவங்க, வீட்டுக்குள்ள விடுவாங்களா? இப்படி பல கேள்விகள் இருக்கிறது. அதனால 2 மாமி அதை கையாளுற ஒரு சாமி அப்படின்னு ஏதோ கதை சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரைமிங்கா ஏதோ சொல்லியிருக்காங்க. இந்த ரைமிங்ல ஆள் கொஞ்சம் டர்ராகி நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கம் நைனா நயன்தனை கூட்டு போயிட்டாங்க, அந்த பக்கம் எள்ளு முருகனை கூட்டு போய் இப்போ ஒரிஜினலாவே ஒரு முருகன் இருக்காப்புல பாஜக, அந்த முருகனை கூட்டிட்டு போனா அதாவது ஒரு ஜோடிக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு பெரிய ஆர்டிஸ்டுகளோட எல்லாம் கொஞ்சம் நட்பா இருக்காப்புல, சிநேகமா இருக்காப்புல, டக்குன்னு வந்து ஒரு மீனாலாம் நடிக்க வச்சோம்னா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கும். ஒரு ஜோடியா நடிச்சு எல் முருகன் மீனா நடிக்கும் அப்படின்னு போட்டா கூட நமக்கு கொஞ்சம் கிளர்ச்சியாவது இருக்கும். இது சம்பந்தமே இல்லாம சாக போகும்போது சங்கரான்னு சொல்றது மாதிரி இந்த நேரத்துல கொண்டு போய் இவரை கொண்டு போய் விட்டு, இவருக்கு வயசு 60க்கு மேல ஆகி போச்சு, மகள்லாம் கட்டி கொடுத்து பேரன் பேச்சு எடுத்தாப்புல, ஏறத்தால தாத்தா தான் அது. இந்த நேரத்துல போய் நீ நடிப்ப தாத்தான்னு கேட்டா அந்த தாத்தா என்ன பண்ணுவாரு? இப்ப ரொம்ப சிக்கலான ஏரியால இருக்காப்புல. இப்ப மலை மேல போய் நான் என்ன சொல்றேன், ஃபைட் சீன் வந்து ரொம்ப கடுமையானது. இப்பதான் பாரஞ்சித் ஷூட்டிங்ல ஒரு ஃபைட்டர் இறந்து போயிட்டான். அதுக்கு பின்னாடி ஃபைட் சீன் எடுக்கும் போது பாதுகாப்பே கிடையாது அப்படிங்கிற பஞ்சாயத்து வரும்போது எச் ராஜா கூட்டிட்டு போய் ஷூட்டிங் எடுக்கிறங்கிற பேர்ல தலகுப்ப உருட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. திருப்பரங்குன்ற தர்கால இருக்கிறவங்க தான் உருட்டிட்டாங்கன்னு வேற மதக்கலவரத்தை அப்பயும் தூண்டுவாங்க. பாடியை நாங்க எடுக்க மாட்டோம், இது இப்பயே அது பாடினா அதை எடுக்க மாட்டோம்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அதனால சமூக நல்லிணக்கத்துக்கு மட்டும் இல்ல மதுரை மக்களுக்கு ஒரு பேர் ஆபத்து இருக்கு. அதனால செட்டுக்கிட்டு போட்டு ரொம்ப பாதுகாப்பா எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியும். டூப் எல்லாம் போட்டுக்கலாம் சார், ஃபைட் சீன் டூப் போட்டு அதெல்லாம் பண்ணிக்கலாம் சார். ஏன் சார் இவரே ஏங்க எச் ராஜாவே ஒரு டூப் தாங்க, அப்புறம் அவருக்கு டூப் போடுவாங்களா? பேசுற முறையே சரியா தப்பா இருக்கு நீங்க பேசுறது. அவரே ஒரு டூப்பான ஆள் தாங்க. அவர் வந்து என்ன பண்ணான்னா அவரை செக் பண்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, காரைக்குடியில என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க, இஸ்லாமிய நண்பர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒருத்தருக்கு பிரச்சனை, ஒரு முஸ்லீம் ஒருத்தருக்கு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன்ல. காங்கிரஸ் எம்பிகிட்ட கொண்டு போய் அதை கொடுத்து அவர் மேலே பொய் வழக்கியா அதை கொஞ்சம் பேசி சரி பண்ணி முடியாதுன்னு சொன்னா அவன் வாங்கி பின்னாடி போட்டான். சொன்னதை கேட்கல. செக் பண்ணுறதுக்காக எச் ராஜாவை செக் பண்ணணும். காரைக்குடிக்காரங்க கொஞ்சம் குசுமானவங்க. செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அவர்கிட்ட கொண்டு இதே பிரச்சனை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் மேலே பொய் வழக்கு. டென்ஷன் ஆகிட்டாங்க எச் ராஜா. பொய் வழக்குன்னா அது நான் தானே ஏற்பாடு பண்ணுவேன், யார் எனக்கு தெரியாமல் பண்ணுது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாயே கூப்பிட்டு போலீஸ்காரனை சத்தம் போட்டு அவர் வெளியே அனுப்பிச்சு விடியா அந்த பாய அப்படின்ட்டாங்க. இவங்க ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா இவன் செய்ய மாட்டேன்னு நினைச்சுன்னா கொண்டு கொடுத்தோம்னா இவனை டெஸ்ட் பண்றதுக்கு பரிசோதனை எளியா தானே பயன்படுத்துவான் அப்படிதான் நினைச்சான். அப்படின்னா உண்மையிலேயே ரிலீஸ் பண்ணி விட்டாப்புங்க ஆளை. என்னன்னு கேட்டதுக்கு நெருக்கமான ஆள் கேட்டிருக்காங்க, என்னையா பாயெல்லாம் காப்பாற்றி விட்டுருக்க, உண்மையா விஷயம்னா அவங்களுக்கு எதிராக பேசுறது நமக்கு தொழில், வக்கீல் தொழில் மாதிரி ஒரு தொழில் அது, அதையெல்லாம் இங்க வச்சுக்கிற முடியாது, அதெல்லாம் பர்சனல், அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாதுட்டாங்க. அதனால எச் ராஜாவே ஒரு டூப்பு தான், காமெடி பீஸ் தான் அவரு. அவரை வந்து என்னன்னா நியாயமா வந்து எச் ராஜாவுடைய கேரக்டருக்கு பகல்காம் தீவிரவாதிகளோட சண்டை போடுற காட்சியில் நடிக்க வேண்டிய ஆளை கொண்டு வந்து இந்த காதலிக்கிற முருகனுடைய ரொமான்ஸ் படத்துல கொண்டு வந்து நடிக்க வச்சிருக்காங்கிறத நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா விஜயகாந்த் வேற இல்லை, முன்னால ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதிகள்கிட்ட தமிழ்லயே பேசி சண்டை போட்டு, ஏன்னா அவருக்கு வேற லாங்குவேஜ் தெரியாதுல்ல, தமிழ்லயே பேசி தீவிரவாதிகள்கிட்ட சண்டை போட்டு இவர் பேசுற தமிழை தாங்க முடியாம அவங்க எல்லாத்தையும் விடுதலை பண்ணிடுவாங்க கிளைமாக்ஸ்ல. அது மாதிரி ஒரு ஆள் இவரை கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா வெஜிடபிள் சூப்பு கொடுக்குறோங்கிற பேர்ல மாட்டுவாள் சூப்பை கொடுத்துருவாங்க. இவங்களை நம்பி அவர் எப்படி போறாருங்கிறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு. இதை மத்திய அரசாங்கம் உடனே தலையிட்டு ஒரு உரிய பாதுகாப்பு. சார் இப்போ நீங்கள் இதை முழுக்க ஒரு காமெடி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் வந்து அவர் செலக்ட் பண்ணி படம் நடிக்கிறதுக்கு எவ்வளோ கதைகள் இருந்தாலும் கந்தன் மலைங்கிற செலக்ட் பண்ணுறது காரணம் வந்து சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் நடக்கிற அந்த பிரச்சனை, அதை மையமாக வச்சு தான் ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ வந்து அதன் மூலமாக அந்த படத்தில் வேறு எதுவும் கருத்துக்கள், அதாவது மத நல்லிணக்கத்துக்கு பிரச்சனை ஏற்படுற மாதிரி சில கருத்துக்களை திணிச்சு அதன் மூலமாக ஒரு அரசியல் செஞ்சாங்கன்னா அது பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு ஒரு வகையில் இல்லைங்க. அவரை பற்றி தப்பாக பேசுறீங்க நீங்கள் எல்லாருமே. அவர் லெஜண்ட் சரவணாவை ஜெயிக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துட்டு இருக்காரு. லெஜண்ட் சரவணா என்ன பண்ணாரு, தமனா அதுன்னு நிறைய தன்சிகா அப்படி நிறைய ஆர்டிஸ்டுங்க இருக்காங்க, அதுகிட்ட போய் வந்து விளம்பரத்துக்கு ஆடுறதுக்கு சரவணா ஸ்டோருக்கு ஆடுறதுக்கு கூப்பிட்டாரு. பேமெண்ட்டை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. அப்போ நீங்கள் தான் பேமெண்ட்டை ஏற்றுவீங்களா? சூர்யா தான் நடிக்கணுமா, ஆர்யா தான் நடிக்கணுமா? நடுவில் வந்து நான் ஒரு ஆட்டம் போடுறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டம் போட்டாப்புல சூப்பர் அப்படின்ட்டாங்க. இந்த பேட்டை வாங்கினவங்க பூரா இந்த மாதிரி நடிக்கவே முடியாது ஒரு ஆள் அப்படின்னு சொன்னாங்க.
உடனே தைரியமா என்ன பண்ணாப்புல, ஒரு லெஜெண்ட்னு ஒரு படம் நடிச்சாப்புல. அவன் கடையில வேலை பார்க்குறவன் கூட அந்த படத்தை பார்க்க மாட்டேன்ட்டான். கட்டாயப்படுத்திருக்காப்புல, நான் ஒரு நாள் லீவு தர்றேன், உனக்கு ஒரு நாள் சம்பளத்தோட கூடிய விடுமுறை தரேன் இருக்காப்புல. அப்பயும் பார்க்க மாட்டேன்ட்டாங்க. ஆனா அவராது ஒரு உழைப்பின் வடிவம். நம்மளுக்கு உழைப்புனா என்னன்னே தெரியாது. ராஜாட்டா இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னன்னா, உழைப்புக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, ரொமான்ஸ் படங்கிறதுனால ஒத்துக்கிட்டாரு. உண்மையான ஒரு தேசபக்தன் பகல்காம்ல வந்து நீங்க வந்து சண்டை போடுற காட்சியில தான் நடிச்சிருக்கணும். இப்ப எனக்கு என்னன்னா, இது திருப்பரங்குன்ற சிக்கந்தர் தர்காவில் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியை காப்பாத்துற மாதிரி சீன் எடுக்க போறாங்களா, இல்ல இது தர்ம போராளிங்கிறாங்க. அம்மா தர்மம் போடுங்க, அம்மா தர்மம் போடுங்கிறாங்க சில பேர். தர்மம்னா என்னங்கிறது பெரிய குழப்பமா இருக்கு. தர்மம்னா ஒரு மதத்தினுடைய சமய கோட்பாடா, இல்ல பிச்சை எடுக்கிறதான்னு தெரியல. தர்ம போராளினா இப்ப பிச்சை எடுக்கிற போராளியா? என்ன அர்த்தத்துலடா வந்து தர்ம போராளின்னு அவருக்கு பட்டம் வரும்போதே பாருங்க, பட்டம் கொடுக்குறாங்க தர்ம போராளி. தெருவா போய் தர்மம் கேட்பாரா என்னன்னு தெரியல. ஏன்னா வித்தியாசமான கேரக்டருங்கிறாங்க. அதனால அவர் படம் நடிச்சா அதனால மத கலவரத்துக்கோ வேற மத நல்லிணக்கத்துக்கோ எந்த பிரச்சனையுமே வராது. அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த ஒரு உத்தரவாதத்தை என்னால தர முடியும். பிரச்சார உடம்பா கொண்டு போறது பாஜக தயாரா இருக்காங்க. ஏன்னா பாஜக பல்வேறு திரைப்படங்களை டிரான்ஸ்லேஷன் பண்ணி அது தேசிய விருதே வாங்கலாம். கேரளா ஸ்டோரிக்கே கொடுத்துட்டாங்கல்ல. 22,000 பேரை கடத்தி கொண்டு வச்சு ஆஸ்திரேலியால இதுல ஆப்கானிஸ்தான்ல கொண்டு போய் மதம் மாத்தினாங்கன்னு ஒரு கதையை ஒருத்தர் எழுதிட்டான். அது எப்படா நடந்துச்சுன்னா இப்பதான் நடந்துச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்போ மோடி ஆட்சியில தான் நடந்துச்சான்னு கேட்டா அவங்க வாய் தவறி ஆமான்ட்டாங்க. ஆதாரத்தை கொடுக்கடா உள்துறை அமைச்சகத்துல யாரு கூட்டிட்டு போனா என்னங்கிறப்ப 56 இன்ச்சு அவர் பயங்கரமான வீரன், அவர் ஆட்சியில் 22,000 பேர் எப்படி கடத்த முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அவங்களுக்கு பதில் தெரியல. அதை கேரளாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்லாம் தடை செய்யணும்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டை கூட அந்த படத்தை பார்க்கறதுக்கு நாதி இல்லை. அதுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, கேரளா ஸ்டோரிக்கெல்லாம் அவார்டு கொடுக்கணும்னு முடிவெடுத்த பின்னாடி இவர் ஒரு சிறந்த நடிகருக்கான எல்லா அம்சங்களும் இவருக்கு இருக்கு. ஏன்னா வடிவேலு ரிட்டையர்ட் ஆன பின்னாடி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஆள் இல்லை. ராத்திரி பகலா நடிக்கிறதுக்கு இவருக்கு பொருத்தமானது. ஏன்னா இவருக்கு வேலையும் கிடையாது. காரைக்குடியவே சுற்றி வர்றாப்புல, ஒரு வேலையும் கிடையாது. கட்சிக்காரங்க யாருமே மதிக்கிறது கிடையாது. ஏன்னா அண்ணாமலை தோக்குற செய்தி வந்தப்ப, எம்பி எலெக்ஷன்ல தோக்குற செய்தி வந்தப்ப மிக சரியான நேரத்துல 1000 வாழ பட்டாசை கொண்டு கமலாலயத்தில் வெடிச்சாரு. இப்போ எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க அண்ணாமலை தோத்துட்டாருன்னு ஃபிளாஷ் நியூஸ் போகுது, வேட்டு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை மோடி மீண்டும் பிரதமர் ஆயிட்டாருன்னு சொல்லி சமாளிச்சார். பல காமெடிகளை அவர் சொந்த வாழ்க்கையிலே செஞ்சிருக்கிறாரு. அதனால ராஜா கதாநாயகனாக நடிக்கிற இந்த கந்தன்மலை, அப்ப கூட பாருங்க முருகன் மலை கிடையாது, அதான் கந்தன்மலை. அப்ப சமஸ்கிருதத்துலதான் அவர் தமிழ் கடவுள்னு சொல்லிக்கிட்டாலும் அவரை எப்படியா சமஸ்கிருத கடவுளை கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. அதனால திருப்பரங்குன்றம் பக்கத்துல இவர் ஷூட்டிங் போய் அது ரொம்ப சிறப்பா நடிச்சு ரொமான்ஸ் காட்சிகள்ல அந்த வள்ளி கூட எப்படி அவர் ரொமான்ஸ் பண்ணுவாரு, தெய்வானை எப்படி கரெக்ட் பண்ணுவாருங்கிற மாதிரி கதைகள்லாம் இருக்கு. நீங்க பல நாடகங்கள்லாம், வள்ளி திருமண நாடகத்தையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுல பஃபூனா நடிக்கிறதுக்கு அந்த காலத்துல ஆசைப்பட்டிருக்காப்ப ராஜா. அந்த வாய்ப்பு கிடைக்கல. இப்போ ஒருத்தர் சிக்கிருக்கான், சின்ன ஒன்றும் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ராஜாவோட இந்த படம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.